உங்கள் வாழ்க்கையோட எசன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட எசன்ஸை புரிஞ்சுக்கோங்க. வெற்றி தானாக வரும். எல்லாமே கிடைச்சிறது இல்லை, கிடைக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், இருக்கிறத வச்சு உபயோகப்படுத்தணும். ஸோ எல்லாரோட பணமும் வேறு வேறங்க. 1000 கதைகள் உண்டு, 1000 கலர் உண்டு. பணத்தை விட பணம் சம்பாதிக்க கற்றுக்கோங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த பணத்தை அனுபவிக்கலாம். அது எப்படி சார் திருவையாறில் பிறந்தீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய அந்த இளமை வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த டைமில்? நீங்கள் எப்படி எல்லாருமே யோசிச்சிருப்போம், இப்போ விளையாட்டுத்தனமாவது யோசிச்சிருப்போம்ல. நான்லாம் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாட்ட, கவலைப்படாதம்மா நான் நல்லா படித்து உனக்கு வீடு வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்கேன். இது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஸோ உங்களுடைய அந்த டைமில் நீங்கள் எப்படி யோசிச்சிருக்கீங்க, உங்களுடைய வியூ எப்படி வச்சுருந்தீங்க? வியூ எனக்கு திருவையாறு எனக்கு ரொம்ப நல்ல ஊர். அது ஒரு நல்ல எண்ணங்களையும், நல்ல படிப்பு, அதாவது படிப்புன்னா பாடம் மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு கொடுத்துச்சு லைப்ரரியில். அண்டு நல்ல அறிவார்ந்த பீப்புள் இருந்தாங்க சுற்றி. எல்லாத்தையும் தாண்டி தேரடி பக்கத்தில் வீடு. அங்கே வாரத்துக்கு 3 மீட்டிங் நடக்கும். ஓகே. எம்ஜிஆர் கட்சி மீட்டிங் நடக்கும், டிஎம்கே மீட்டிங் நடக்கும். இதில் பார்த்தா தலைவர்கள்லாம் பேசுவாங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும், எம்ஜிஆர் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எம்ஜிஆர் பாட்டு ஒரு 200 பாட்டு ரொம்ப அத்துப்படி நல்லா பாடுவேன். ஓ கிரேட். ஸோ அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டு 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 நம்ம நல்லா இருப்போம், பவர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ அது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சா அல்லது அதுக்கான வசதியெல்லாம் கிடச்சிதாங்கிறத விட நான் நல்லா இருப்பேங்கிறது என்னோடய ஸ்டைல், அவ்வளோதான். நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அது நல்லா இருக்க வைக்க வேண்டியது அந்த யூனிவர்ஸோட வேலை. ஸோ நான் என்னோடய வேலையை நான் நம்புகிறேன். நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கூட, வெற்றி பெற்றதுக்கு முன்னாடியே கூட வெற்றி பெற்றவனை போல தான் இருப்பேன். ஓகே. ஸோ அதனால் வெற்றி என் கூட இருக்குது, அவ்வளோதான். ஓகே. அந்த கீ எலிமெண்ட் என்ன சார்? நீங்கள் அப்போதுலேருந்து இப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி இருக்குது, மணி பற்றி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக நம்ம டெக்னிக்கலாக பேசணும்னு நினைக்கும் போது அங்கே டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே மன அமைப்பை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயம் உள்வாங்கி அதை உங்களுடைய ரியல் டைமில் அதை அப்ளை பண்ணி அந்த சுவையை நீங்கள் ருசித்ததுனால தான் இப்போ மக்களுக்கு சொல்ல முடியுது. ஸோ அந்த கீ எலிமெண்ட் என்ன? ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமே, ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் இருக்காங்க. ஈவன் ஒரு பெரிய ஹை அஃபிஷியல் கூட, ஒரு பெரிய ரீஜனல் மேனேஜரோ அல்லது எல்லாருமே இருக்கலாம். அவங்கள்ட்டலாம் போய் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் பற்றி அவங்களுக்கு பேச மாட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி ஒரு ரீஜனல் மேனேஜர்கிட்ட போய், பேங்க்கோட ரீஜனல் மேனேஜர் கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன ரேட்டு, எந்த அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அவர் கீழே போய் கேட்டுங்கன்றுவார். அவங்க வேலை என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த நிர்வாகத்தை நடத்தணும், எம்ப்ளாயீஸ் ஹாப்பியாக இருக்காங்களா, இதுதான் இந்த கம்பெனி நல்லா நடக்குதா, குறையில்லாமல் இருக்கா, மக்களோட ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுதா, ஃபில் பண்ணுதா, இதுதான் நோக்கமாக இருக்கும். அப்போ இந்த லா ஆஃப் லார்ஜ், நீ ஒய்டர் பர்ஸ்பெக்டில் தான் திங்க் பண்ண தவிர இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடணும். அப்போ எல்லா பெரிய பெரிய தொழிலதிபரும் அவங்க போய் உட்காந்து ஒவ்வொரு இதுலேயும் போய் டேபிளை துடைக்கிறதுலேருந்து அவங்க பண்ணிகிட்ருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்ல முடியும், இப்போ எல்லோரும் பணம் முதல்ல இப்போ எனக்கு இவ்வளோ பணம் வேணும், நான் பணம் கொடுத்தா தான் பேச வருவேன், பணம் கொடுத்தா தான் பாட வருவேன் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, நான் பாடுறேன், அல்லது 10,000 கொடுத்தா கவிதை எழுதி தரேன், ஒரு எழுத்தாளரோ அல்லது புலவரோ இப்படி தான் கேட்பாங்க. இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ லதா மங்கேஷ்கர் எடுத்துக்கோமே, அவங்க இப்போ சென்னைக்கு பாட வராங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வரணும். அவங்களே உட்காந்து ஃப்ளைட் டிக்கெட்டு போடுறத பார்த்துட்டு அவங்களே எந்த ஃப்ளைட்டு, எத்தனை மணிக்கு கிளம்புது, யார் ரிசீவ் பண்ண போகிறா, யார் கூப்பிட்டு போவாங்க, மாலை போடுவாங்களா மாட்டாங்களா, எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளவையும் அந்த ஒருத்தரே கேட்டு அவங்க பாட வந்தாங்கன்னா அவங்க பாடகரா அல்லது அவங்க இந்த மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்கோங்களா. ஸோ நீங்கள் உங்களோட கோர் எலிமெண்ட், யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். த நான் ஸ்டஃப் ஆக்டிவிட்டீஸ் ஷுட் பி டெடிகேட்டட். உங்களோட மற்ற எல்லா வேலையும் உங்களோட மூளை தான் உங்களோட ஸ்ட்ரென்த்துன்னா நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே. மற்றெல்லாம் தன்னால் நடக்கும், மற்றதெல்லாம் டெலிகேட் பண்ணணும். யுவர் பீப்புள் வில் டூ. அதுக்கு நீங்கள் யூ ஹேவ் டு டெலிகேட், ரைட் பர்சனை கண்டுபிடிச்சி டெலிகேட் பண்ணணும். பட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், கோர் ஸ்ட்ரென்த், அதை கண்டுபிடிச்சி அதில் வேலை செய்யணும். உங்களுக்கு என்ன ஆசை, என்ன பேஷன், என்ன குறிக்கோள், இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதில் நீங்கள் பயணம் பண்ணணுமே தவிர மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒன்றுத்தையும் தேடி. லதா மங்கேஷ்கர் இவ்வளவையும் கேட்டுட்டு
அந்த ஸ்டேஜில் வந்து 10 பாட்டை பாடுறதுல அவங்க சரியாக பாட முடியாமல் போனால் இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை யார் தருவா, வந்து ரிசீவ் பண்ணிக்கிறத யார் பண்ணுவா, எதுவுமே எல்லாமே அடிபட்டு போயிடும். லதா மங்கேஷ்கர் வராங்க அப்படின்னு சொன்னால் ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு போய் அவங்கள ஸ்டேஜில் உட்கார வைக்கிற வரைக்கும் இங்கே உள்ள பீப்புளோட பொறுப்பு. ஸோ நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர். ஜெயிக்கலைன்னா உங்களே யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஓகே. ஸோ வெற்றி உங்கள் வாழ்க்கையோட எசன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட எசன்ஸை புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. வெற்றி தானாக வரும். உங்கள் ஒரு ஆளோட வெற்றி வந்து அவ்வளோ கஷ்டமானது இல்லை. ஓகே. நீங்கள் ஊரெல்லாம் வெற்றி பெறணும், ஊரெல்லாம் கவலைப்படணுங்கிறத விட்டுட்டு உங்களோட வெற்றியை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் வீடு நல்லாயிருக்கும், உங்கள் வீடு நல்லா இருந்தால் உங்களோட நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. கிரேட், தட் வாஸ் கிரேட். இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சாலும் சுற்றி இருக்கிறவங்க நம்ம அதில் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க, உனக்கு எதுக்கு இது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அகெயின் அண்ட் அகெயின், அதுக்கான ஒரு பொருளாதார சூழல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க, அதனால நிறைய பேர் ஃபெயிலியரை சந்திக்கிறத பார்க்க முடியுது. டிலே ஆகுது, அவங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியல. என்னோடய ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்த முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது? 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. பணம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து முதல்ல கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு எனக்கு 6 வருஷம் ஆச்சு. சரி. கஷ்டப்பட்டு வாங்கினேன். வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு படாதபாடுபட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு எனக்கு ஆச்சு. பணம் எடுத்துக்கோங்க, எல்லாமே கிடைச்சிடுறதில்ல. கிடைக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும், இருக்கிறத வச்சு உபயோகப்படுத்தணும், அண்டு கிடைச்சப்பறம் அதை முழுசாக பயன்படுத்தணும். எத்தனையோ போதாமையெல்லாம் இருக்குங்க, லேப்சஸ் லைஃப்பில் இருக்க தான் இருக்கும். அதுலேருந்து மீண்டு வர்றது தான் நம்மளோட திறமை. இப்போ முதல் ஐஃபோன் எப்போ வாங்கினேன், என் பொண்ணுக்கு இப்போ இருக்குது ஐஃபோன் இருக்குது. நான் எப்போ வாங்கினேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லது நான் முதல் கம்ப்யூட்டர் எப்போ வாங்கினேன், முதல் லேப்டாப் எப்போ வாங்கினேன், அதனால் முதல் கார் எப்போ வாங்கினேன், எவ்வளோ இருக்குது. எல்லாம் போதாமல் இருக்குங்க, எல்லாமே வந்து லேப்சஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபில் பண்ணி ஜெயிச்சது தான் நம்மளோட வேலை. அப்போ பணம் இல்லைன்னா கூட நம்ம குறிக்கோளில் உறுதியாக இருந்தால், ஒரு கேமரா வாங்குறது, யூடியூப் சேனலுக்கு வந்து நான் உங்களோட யூடியூப்க்கு கேமரா வாங்குறதுக்கு நாங்கள் படாதபாடு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஸோ ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போய் பணம் பத்தாமல் இருந்த காலம் உண்டு, சாப்பிடாமல் இருந்துட்டு வந்த நாளும் உண்டு. அன்றைக்கெல்லாம் வந்து வருத்தம் இருக்கும், நம்ம இதெல்லாம் சரி பண்ணணுன்ட்டு. ஆனால் கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கிவ் அப் பண்ணிட்டா அப்புறம் என்னங்க இருக்குது, நம்ம ஏன் கிவ் அப் பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது, சொந்தக்காரங்க அல்லது தெரிஞ்சவங்க இது ஏன் பண்ணுற போகிறேன். ஒரு தடவை நான் ஒரு காலேஜில் லெக்சர் கொடுத்துட்ருந்தேன், கொடுத்துட்டு வெளில வந்தேன். 4 பசங்க என்கிட்ட பேசணுன்னு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம், பார்ட் டைமாக படிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணலான் இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சொன்னோம், யாருமே ஒத்துக்கலை, அப்போ என்ன பண்ணுறது சார்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், வீட்டை விட்டு ஓடிப்படுங்கன்ட்டேன். முதல் வார்த்தையே சொன்னேன், வீட்டை விட்டு ஓடிப்படுங்கன்ட்டேன், வீட்டுக்கே போகாதீங்கன்ட்டேன். 4 பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. பட் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்புறம் சிரித்தாங்க. நான் சொன்னேன், உங்களோட வேலை, உங்களோட முடிவு, உங்களோட கொள்கை, இது உங்களுக்கு சொந்தம். யூ ஆர் த ஓனர் ஆஃப் யுவர் தாட்ஸ், யூ ஆர் த ஓனர் ஆஃப் யுவர் டிசிஷன், யுவர் ஓனர் ஆஃப் யுவர் லைஃப். இதுக்கு சும்மா வந்து இவங்களெல்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்காதீங்க. அதனால் இதெல்லாம் ஒரு சாக்கு. நீங்கள் உங்கள் மன உறுதி இருந்தால் நீங்கள் வீட்டை விட்டு கூட வெளில போயிடணும். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. சரி. நான் இன்சூரன்ஸ் பண்ண வந்தேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இன்ஜினியரிங் தான் வேலைக்கு போகணுன்னாங்க, நான் இன்சூரன்ஸ் தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ நான் வீட்டை விட்டே தனியாக வந்து ரூம் எடுத்து தங்கி இன்சூரன்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல லீடிங் கன்சல்டண்ட்டாக வந்து, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பொண்ணு பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் நான் வந்து வீட்டை விட்டு போனாலும் போவேன்னு தவிர, நான் என்ன முடிவு எடுத்தனோ அதில் நின்று நான். நீங்கள் ஒரு உறுதியாக நின்னீங்கன்னா அந்த உலகம் உங்களை ஏற்றுக்கோங்க. ஓகே. ஆனால் உலகமெல்லாம் ஏற்றுக்குதான்னு நான் பார்த்துக்கிட்டு ஜெயிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம். அப்புறம் காரணங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு காரணங்களில் பேக் நிறைய எடுத்துகிட்டு போகலாம். பட் வெற்றி கிடைக்குமா? த பவர் ஆஃப் சேயிங் நோ. இல்லை, ஏன் நோ சொல்லணும், உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது, உங்களோட வெற்றிக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கணும். ஒவ்வொரு வெற்றிக்கு நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோ கஷ்டப்படுங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
இந்த ஜெயம் ரவி ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ரன்னிங்கு, சேசிங்கு, ஜம்பிங்கு, என் கதையை யாராவது கேட்கும்போது எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதனால நான் நிறைய ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார். நானும் அப்படி தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஆல்ரைட், பீயிங் எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் சார். இப்போது நம்மக்கிட்ட வந்து பணம் அப்படிங்கிறது அது பொருட்டே கிடையாது, ஆனால் பணம் பொருட்டு தான் நமக்கு. பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த லைஃப்பை நம்ம எப்படி வாழறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் இல்லாதவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, அதே பணம் வரும்போது அதை வந்து பெருசுப்படுத்தாமல் அதே மாதிரி ஒரு தன்னடக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிறதும் ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் தான். ஸோ அப்படி பணம் வந்து இப்போது நம்மக்கிட்ட இல்லை கம்மியாக இருக்குது, நான் ஒரு பில்லியனர் ஆகணும், நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அது பாசிபிளா? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக பாசிபிளுங்க. கோடீஸ்வரன் ஆகிறது, கோடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து அந்த குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், எஸ்கியூஸ் மீ, டீ சாப்பிட்டு வந்து கோடீஸ்வரன் ஆகலாம், அப்புறம் ஒரே ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்து அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. சாப்பிடக்கூட கூடாது. நம்ம உட்காந்து தொழிலதிபர் ஜெயித்தவங்கலாம் அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி வந்து அவங்கள தேடி வந்து கொடுத்தே தீரணுங்கிற நிலைமையில தான் இருந்திருக்கு. பட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிங்க, ரொம்ப அருமையான விஷயம். நான் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், நான் வந்து ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்காம போனதே இல்லைங்க. நான் வந்து ஆசைப்படுவேன் நிறைய. கிரேட். என்னோடய ஸ்டாஃப்கிட்டே நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு உங்களோட விஷ் லிஸ்ட் எழுதுங்க, 10 எழுதுங்க, அதில் 4 டிக் அடிச்சிருங்க, போய் வாங்கி அதை முடிச்சிருங்க, பாக்கி 6 இருக்கா அதுக்கான எஃபர்ட் எடுங்க. சின்னதெல்லாம் முதல்ல முடிச்சு டிக் அடிச்சிருங்க. விஷ் லிஸ்ட்டை கிளியர் பண்ணுங்கள். ரைட் ஏ விஷ் லிஸ்ட், டிக் அடிங்க, சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள், அதை எடுங்க. நான் செலவு பண்ண சொல்லுவேன் எல்லாரையும், பணம் சம்பாதிங்க, செலவும் பண்ணுங்கள், ஆனால் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் உங்களோட ஃப்யூச்சரை பெட் அந்த சேவிங்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது. அது தனியாக இருக்கணும். அது இல்லாத பணத்தில் நம்ம செலவு பண்ணணும். இன்னொன்று, ஏன் செலவை நான் அட்வொகேட் பண்ணுவேன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் சேர்க்குறோம், சேர்த்த பணத்தை செலவு தான் பண்ண போகிறோம். கல்யாணத்துக்கு பணம் சேர்க்குறோம், கல்யாணத்துக்கு செலவு தான் பண்ண போகிறோம். படிப்புக்கு பணம் சேர்க்குறோம், படிப்புக்கு செலவு தான் பண்ண போகிறோம். சேர்க்குறது எல்லாமே செலவுக்கு தாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். ஸோ சேர்த்து தான் பண்ணணும், கடன் வாங்கி பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிங்க, அந்த கேள்வி ஏன் நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிருக்குன்னா, நான் அதான் பிளாங்க் செக்கில் எழுதியிருப்பேன். அது கிட்டத்தட்ட ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்கு தான். அது என்னை பற்றி நிறையா இருக்கும், அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எழுதியிருப்பேன். பிளாங்க் செக்கில் குமுதத்தில் 52 வாரம் தொடராக வந்துச்சுங்க. இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு தியரம் இருக்குது. ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தோனேஷியாவில் ஒரு பட்டர்ஃப்ளை தன்னோட சிறகு அடித்தா சென்னையில் சுனாமி வரும். அது எப்படி நடக்கும்? அது அப்படியே அந்த காற்று அடித்து 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 எல்லாம் சேர்ந்து ஒரு சுனாமியாக மாறி பேரலையாக தாக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு தியரம். இந்த தியரத்துக்கு வந்து ஒருத்தர் சொல்லலாம் மித்துன்னு சொல்லலாம், ஒருத்தர் வந்து இல்லைன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் ஒருத்தரை பற்றி பேசுவேன், அவங்க ஏத்தாப்புல வருவாங்க. நான் ஒருத்தரோட பற்றி பேசிகிட்டு இருப்பேன், அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அல்லது எனக்கு வந்து ஒன்றை தேடுவேன், அவங்க வந்து கொடுப்பாங்க. நான் உங்களோட தேடுதல் எவ்வளோ தீர்க்கமாக இருக்குங்கிறது தான் முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு நண்பர், ஒரு பில்டர் அறிமுகமாகிறார். சரி. நான் எங்கள் ஸ்டாஃபு எல்லோரும் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம். நாங்கள் லோன் பண்ணோம், வீடு குடி போகிறாங்க, கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்றாங்க, போகிறோம். இந்த கிரெடிட் கோஸ்ட்டு என்னோடய ஸ்டாஃப் ராதிகான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கூடையும் நல்ல கோஆர்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க. அங்கே சாப்பாடு லேட் ஆகுது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அதுதான். சாப்பாடு லேட் ஆகுது. சாப்பாடு சீக்கிரம் வந்தால் என்ன இருந்திருக்கும், சாப்பிட்டு கிளம்பியிருப்போம். ஆமாம். ஸோ உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ சந்திக்க வைக்குது. நீங்கள் டிலே பண்ணால் ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, அல்லது ஒருத்தரை மீட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறீங்க, அவங்க முன்னாடியே வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சந்திக்கிற நோக்கத்தை தடுக்குது அல்லது உருவாக்குது. இது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அதுதான் அங்கே பட்டர்ஃப்ளை வந்து சிறகாசைக்குது, இங்கே சுனாமியாக மாறுது. ஸோ சாப்பாடு லேட் ஆகுது, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நான் கிளம்பலாம், இல்லை பரவாயில்லன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் சாப்பிட்லன்னா வருத்தமாக இருக்கும், நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு 2 பேர் வந்து ராதிகா கிட்ட பேசுகிறாங்க, அவங்க தெரிஞ்சவங்க. எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஒரு
கர்டசி கால்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நாங்களோட ப்ரொஃபைலை பற்றி சொல்கிறாங்க. 2-3 தடவை பேர்ட்டு சொன்ன பிறகு அவங்க வந்து எங்களை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து திருப்பி வந்து இவருக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் நம்பிக்கையோடு அவங்க ஒவ்வொரு மூவியும் நாங்கள் வந்து அந்த ஃப்ளோவில் போகிறோம். ஒரு பெரிய ஆஃபீஸர், நல்ல பொசிஷனில் இருந்தவர் வந்து என்கிட்ட தான் ஜாயின் பண்ணுவேன்னு ரிட்டையர் ஆன பிறகு வந்து அந்த 10 நாள் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஒரு ப்ராஜெக்ட் லோன் அப்ரூவலுக்கு பேப்பர் தரோம். அவர் வந்து உட்காந்து எங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணவர் எல்லாத்தையும் செக் பண்ணி ஸ்க்ரூட்னி பண்ணி அதை 10 நாளில் த்ரூ பண்ணுறாரு. யூஸ்வலாக 3 months ஆகலாம். ஓகே. த்ரூ பண்ணி முடித்து எங்கிட்ட தான் ஜாயின் பண்ணுவேன்னு வந்து அடம் பிடிச்சி ஜாயின் பண்ணிவிட்டு 15 நாள் கழித்து எனக்கு அவருக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அவர் வீட்டில் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஓ. பட் அதுக்குள்ளே அவர் இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டார். எல்லா பேப்பரையும் தரோவாக ஆர்கனைஸ் பண்ணி லீகல் பார்த்து டெக்னிக்கல் பார்த்து முடித்து சாங்ஷன் வாங்கிட்டு தான் போனார். கிரேட். அவர் என்கிட்ட ஏன் வேலைக்கு வரணும், இந்த ஃபைல் ஏன் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து அன்றைக்கி அந்த லஞ்ச் டிலே ஆனதில் ஒரு 2 மீட்டிங், 2 ரெஃபரன்ஸ், அப்புறம் ஒரு 2 ஃபைலு, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு ஃபைலை நாங்கள் பண்ணி முடித்தோம். அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் பண்ணது 4 லோன். ஓ. 100 ப்ராப்பர்ட்டியில். அதுக்கப்புறம் அவங்க போட்ட 8 ப்ராஜெக்டில் மற்ற கம்பெனிஸ் வந்து 4 பண்ணாங்க, நாங்கள் 90 பண்ணோம். இன்றைக்கும் அவங்க நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எல்லா எங்களோட சந்தோஷத்துலேயும் எல்லா இதுலேயும் கூட இருப்பாங்க. ஸோ அதனால் கிடைச்ச எனக்கு வந்து ஒரு 300-400 லோன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த 400 லோன்ஸ்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட தான் வராங்க. நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட அப்போ ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். 30 நிமிஷம் டிஸ்கஷன் தென் கிரகப்பிரவேசம், அவ்வளோதான். லோன் ஃபுல்லாக எங்கள் சர்வீஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு சர்வீஸையும் பார்த்து செய்வோம். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராடக்ட், ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ரிலேஷன்ஷிப்பும் இன்றைக்கும் சில பேர் நினைப்பாங்க, 1 வருஷம் வீடு கட்டுறோம், நீங்கள் 1 வருஷம் பேமெண்ட் வாங்கி தருவீங்க. நாங்கள் 20 வருஷம் கழித்து டாக்குமெண்ட்டே வாங்கி கொடுத்துட்ருக்கோம் லோன் முடிச்சு. அப்போ எங்களோட சர்வீஸ் அந்த அளவுக்கு லாங் டேர்ம் இருக்குது. அப்போ இந்த ஒருத்தரை மீட் பண்ணது நாங்கள் கிட்டத்தட்ட 900 லோன்ஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ ஒரு இந்தோனேஷியாவில் பட்டர்ஃப்ளை சிறகடிச்சா சுனாமி அடிக்குதா இல்லையா? ஆமாம். ஸோ பட் ஒன்றே நான் சொல்கிறேன், பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக இருக்கட்டும், நீங்கள் பட்டர்ஃப்ளையை வந்து எஃபெக்ட் தானாக நடக்கும். ஆனால் நீங்கள் பட்டர்ஃப்ளை ஆக ட்ரை பண்ணாதீங்க. ஓகே. இயல்பாகவே பட்டர்ஃப்ளையாக இருங்க. நீங்கள் இதெல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு கிஞ்செல்லாம் பார்க்காதீங்க. ஓகே. இப்படி இருக்கலாம், இப்படி நல்லவங்களாக இருந்தால் இப்படி சர்வீஸ் பண்ணால் வருமா. நீ இயல்பாகவே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பட்டர்ஃப்ளையாகவே இருங்க. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தானாக நடக்கும். ஆல் இஸ் வெல்னு சொல்லுவாங்க. அது இந்த தியரிக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஒன்றும் காரணத்தை எதிர்பார்த்து, பர்பஸை எதிர்பார்த்து அல்லது ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து பண்ணுறத விட நீ இயல்பாகவே அப்படி இருங்கங்க. எல்லாருமே இயல்பாகவே தன்னோட வாழ்க்கையை ஜெயிச்ச வெற்றியாளர்கள்லாம் இயல்பாகவே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய புத்தகங்கள் பற்றி சொல்லுங்கள். இந்த பிளாங்க் செக்கில் வந்து என்னெல்லாம் நிரப்பியிருக்கீங்க? பிளாங்க் செக் அதெல்லாம் நான் சொன்னேன், அதுவும் ஒரு யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதில் நான் எழுதியிருப்பேன், வாய்ப்புகள் உங்களை சுற்றி 100 வாய்ப்பு சுற்றிட்டு இருக்கு. அந்த வாய்ப்பை உணர தெரியுதா? எத்தனை பேருக்கு தெரியுது? நம்மளை சுற்றி யாரோ நடந்து போயிட்டுருப்பாங்க, பட் அதை பற்றி தீராத சிந்தனை உங்களுக்கு இருந்தால், தீராத ஆசையும் முயற்சியும் இருந்தால் உங்களுக்கு பிளாங்க் செக் கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓ. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆண்டனாவை கரெக்டாக வச்சுக்கோங்க. அது சிக்னலை ரிசீவ் பண்ணும், வேலையை கரெக்டாக செய்யணும், ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். தென் உங்கள் பாதையில் நடந்துக்கிட்டே இருங்க. மீது எல்லாம் பணம், முதல்ல சொன்ன மாதிரி பை ப்ராடக்ட். வெற்றி தானாக வரும். இதில் வந்து நான் சந்தித்த மக்கள், சந்தித்த அனுபவங்கள், இதுதான் பிளாங்க் செக்கில் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ ஒரு அருமையான அது ஒரு புத்தகம். அது வந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்லலாம், அல்லது சைக்காலஜி ஆஃப் அவங்க பீப்புளோட அணுகுமுறைன்னு சொல்லலாம். அதாவது பணத்தை பற்றி சொல்லும்போது உங்கள் பணம் வேறு, என் பணம் வேறு, அவரோட பணம் வேறு. ஒரே 2000 ரூபாய் எல்லாருக்கும் 2000 ரூபாய் இருக்கிறது இல்லை. உங்கள் கையில் இருக்க 2000க்கு என்ன செலவு, என் கையில் இருக்க 2000க்கு என்ன செலவு, அது ஒரு அரசியல்வாதிகிட்ட இருந்தால் என்ன செலவு,
1 கோடி இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணுவேன், ஒரு தலைவர்கிட்ட கிடச்சா என்ன பண்ணுவார், ஒரு ரிட்டையர் ஆகிற பர்சன்ட்ட கிடச்சா என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலைக்கு 35 வயசில் கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட பணம் கிடச்சா 1 கோடி கிடச்சா என்ன பண்ணுவாங்க. ஸோ எல்லாரோட பணமும் வேறு வேறங்க. ஸோ பணத்துக்கு 1000 கதைகள் உண்டு, 1000 கலர் உண்டு. ஓகே. அவங்கவுங்களோட வளர்ப்பு, அவங்கவுங்களோட வளர்ந்த சூழல், அவங்களோட ஆசை, அவங்களோட கனவு, இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பணத்தோட தன்மை மாறும். இந்த ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கிற பணம் தான் நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட அக்செப்டபிள் தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யாரையாவது ஏமாத்தினா தான் காசு சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய தாட் என்ன? நிறைய சம்பாரிச்சு என்ன பண்ணுவீங்க? பொழுது போகணும்ல, அனுபவம் தானே வாழ்க்கை வேணும், வாழ்க்கையில் அனுபவம் வேணும்ல. உங்கள் குழந்தை 2வது படிக்குது, 1 கோடி கொடுத்தா மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கும்னா 1 கோடி கொடுத்து 2 வயசில் மெடிக்கல் காலேஜ் சீட் சேர்த்துட முடியுமா? இல்லை. அப்புறம் அது ப்ராசஸ்ங்க. அது 17 வயசு ஆகும், அது படித்து மேலே அனுபவித்து அது டாக்டர் ஆகி அது ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணி வரும்போது அது ஒரு பரிபூர்ணமான ஒரு குழந்தைய உலகத்தில் இருக்கும். ஓகே. என்ன சொல்கிறீங்க? ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அது வெளில சிறகடிச்சு பறக்கிறதுக்கு முட்டையை உடச்சி வெளில வரத்துக்கு கஷ்டப்படுது. அதுக்காக பிளேடால் கிழிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? அது செத்து போயிடும். அப்போ அந்த சிறகை உள்ள முட்டையை உடைக்கிறதுக்கு அந்த முயற்சியில் தான் அதோட சிறகுகளுக்கு ரத்தம் பாயுது. ஸோ பணம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல், மன வலிமை இல்லாமல் உங்களுக்கு பணம் கிடச்சிதுன்னா தோற்று போயிடுவீங்க. இதனால தான் லாட்ரி வின்னர்ஸ் நிலைக்கிறதில்ல, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் பணம் வச்சுக்க முடியறதில்ல, சினிமா ப்ரொடியூசர்ஸ் பணம் வச்சுக்க முடியறதில்ல. நீங்கள் எத்தனை ப்ரொடியூசர்ஸை பாருங்கள், அவங்கெல்லாம் ஜெயித்தவங்கெல்லாம் நீங்கள் விரல விட்டு என்னங்க 80ல் சில்வர் ஜூப்ளி கொடுத்து பயங்கரமான படம் எடுத்தவங்கெல்லாம் நீங்கள் எங்கே இருக்காங்க? அப்போ அவங்கெல்லாம் ஏன் பணத்தை விட்டாங்க? சமயத்தில் சில பேர் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லுவேன் விஐபிஸ்க்கு ரியல் எஸ்டேட் பெட்டர்மா. ஏன்னா இல்லை, 1 கோடி பணமாக இருந்தால் செலவாயிடும். ஓகே. நீங்கள் தொட முடியாது, ஒவ்வொரு செங்கலாக எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் லாங் டேர்முக்கு ரியல் எஸ்டேட் லாங் டேர்ம் வெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அதனால் பணம் அது ப்ராசஸில் குப்பையில் போட்டால் கூட திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுங்க. ஷார்ட்கட்டில் போகிற பணம் எல்லா நாளுமே நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியாது. நீ பணம் பணத்தை விட பணம் சம்பாதிக்க கற்றுக்கோங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த பணத்தை அனுபவிக்கலாம். ஓகே. பணம் சம்பாதிக்க கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு வேலை இருக்குது, மந்த்லியாக நான் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அது மட்டும் எனக்கு போதலை, அதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்? அதை தாண்டினா இன்னும் அந்த தொழிலில் என்ன ஸ்கில் இருக்குதுன்னு, எக்ஸ்பர்டைஸ் இருக்குதுன்னு பண்ணணும். அதை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் ஒரு யூடியூபர்னால் நீங்கள் தான் அந்த பெஸ்ட்டு யூடியூபருங்கிற அளவுக்கு பரிபூர்ணமாக அதை செய்யணும். ஓகே. 2வது அதோட உச்சபட்ச ஸ்கில்லுக்கு போயிடணும். 2வது அப்புறம் அதோட அலைடு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறோம், ஹோம் லோன் பண்ணுறோம், ஓகே, ப்ராப்பர்ட்டி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறோம். ஸோ அதோட பணத்தையே யூஸ் பண்ணுறது எப்படின்னு அலைடு ப்ராடக்ட். கடனை எவ்வளோ சீக்கிரம் அடைக்கணும், கடனை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கில் எல்லாமே இருக்கும். கோல்டு எவ்வளோ வாங்கலாம், கோல்டு ஏன் வாங்கக்கூடாது, நான் கோல்டு வாங்க வேண்டாம்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியா சார்? கோல்டு ஒரு கமோடிட்டிங்க, அதுக்கு நோ பேலன்ஸ் ஷீட்டு, நோ ஒரு கம்பெனி கிடையாது, டைரக்டர் கிடையாது. அது ஒரு ப்ராடக்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை, அவ்வளோதான். அது ஒரு 15% 18% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. ஓகே. உலகத்தில் 15-18% இன்ட்ரெஸ்ட் கொடுத்த ப்ராடக்டே இல்லையா? எவ்வளோ இருக்குது. கோல்டு பின்னாடியாக சுற்றணும். டெய்லி எல்லோரும் கோல்டு விலை ஏறிடுச்சு, கோல்டு. ஏங்க கோல்டு வின்னர் தான் சமையலுக்கு தேவைப்படுது. கோல்டே வாங்கி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோமா என்ன? இல்லை, பெட்ரோல் தாங்க போடுறோம். தங்கம் என்னமோ நம்ம இதுக்கு முன்னாடி சீப்பாக இருந்தப்போ டெய்லி வாங்கின மாதிரியும் இன்றைக்கி தான் வாங்க முடியாத மாதிரியும். ஆனால் எல்லாருக்குமே குறிப்பாக தாய்மார்களுக்கெல்லாம் இந்த தங்கம் கையில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி இல்லை. டக்குன்னு ஒரு பிளெட்ஜ் பண்ணுறதுக்கோ எங்கேனாலும் நம்ம மூவபிள் அசெட். இப்போ நிலம் இருக்குன்னா நிலத்தை டக்குன்னு வாங்குறது, நமக்கு ஒரு நீடு இருக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அது மணி லாக் தானே. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கோல்டு நல்ல நிச்சயமாக தங்கம் கண்டிப்பாக வேணுங்க. அது ஒரு போர்ட்ஃபோலியோவில் வேணும். ஓகே. தங்கம் ஒரு ஃபேர் வேல்யூ கொடுக்குற ப்ராடக்ட். 98% 96% இமீடியட்டாக கேஷ் கிடைக்கும். என்ன அதில் குறைக்கிறதோ ஏற்றுறதோ ரொம்பலாம் இருக்காது. தங்கம் கண்டிப்பாக ஃபேர் வேல்யூ கொடுக்கும்.
இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கேஷ் கிடச்சிரும். ம். ஸோ அதனால் தங்கம் கண்டிப்பாக வேணுங்க. அதாவது சின்ன சின்ன எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கெலாம் கோல்டு வேணும். ஓகே, புரியுது. பட் ஆனால் நீங்கள் தங்க பிஸ்கட்டாக வாங்கி வரிசையாக வந்து கட்டியாக வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குங்க. ஷேரில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். மார்க்கெட்டு 3 மாதமாக உடஞ்சி கிடக்கு. இன்றைக்கி ஏப்ரல் ஆகிடுச்சு. என்னங்க, அக்டோபர்லேருந்தே வீக்காக ஆரம்பிச்சிது. ஜனவரியில் வாரம் வந்துச்சு, ஜனவரி எண்டில். ஸோ பிப்ரவரியில் வந்துச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் விழுந்துருச்சு. இப்போ போய் +2 படிக்கிற பையன் காலேஜ் முடிச்சு போகிறதுக்கு இதெல்லாம் விற்று பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னா முடியுமா? நீங்கள் அக்டோபர்லேயே விற்றுட்டு அந்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் லாட்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பணம் சேஃபாக இருந்திருக்கு. படிப்புக்கும் பணம் கட்டலாம், ஒய்ஃப் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி ஸ்டாக்கில் போட்டு 40% விலை குறைஞ்ச பிறகு ஸ்டாக்கையோ ஈரானையோ குறை சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு திட்டமிடல் உங்கள்கிட்ட இருக்கணும். அக்டோபர் மாதம் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்பெகுலேஷனில் பணம் இருக்கக்கூடாது. உங்கள் பர்பஸ் வந்து மே மாதம் காலேஜுக்கு பணம் கட்டணுன்னா அக்டோபர்லேயே அது ஃபிக்ஸட் டெபாசிட் போயிடணும். அப்போ டெப்டில் இருக்கணும் உங்கள் பணம், டெப் ஃபண்டில் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்னால் மட்டம் கிடையாது, ஏதோ வயசானவங்க பண்ணுறது அல்லது விவரம் தெரியாதவங்க பண்ணுறது கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு பர்பஸ், கடனுக்கு ஒரு பர்பஸ், பிளாட்டுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பர்பஸ். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி பர்பஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்களோட வளர்ந்த சூழ்நிலை வழியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கிரவுண்டே வாங்கணும்னு மொத்தமாக 10 கிரவுண்டு வாங்குவீங்க. ஏன்னா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் தானே வருது. கிரவுண்டு வாங்குன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் மாமா கிரவுண்டு வாங்கியிருப்பார், அதே மாதிரி நம்ம வாங்கணும்னு போட்டிக்கு வாங்குவோம். ஓகே, ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். பட் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோ ஒரு ப்ராக்டிஷனரோ இருந்தால் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இல்லைன்னா எல்லாத்துலேயும் நம்ம ஆசைப்படுறதுலேயே 10 பிளாட்டு அல்லது 10 பாலிசி இப்படியே போகும். ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு பர்பஸை கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதெல்லாம் சொல்லுவீங்க? இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கப்பா, கதறினேன் ஆனால் திரும்ப திரும்ப அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறீங்களே அப்படின்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? F&O, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்ட்டு. ஓகே, அதில் பண்ணவே கூடாது. அது வந்து ஒரு பெரிய கேம்பிளிங். ஓகே, காரணம் என்னென்னா அது வெறும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாம் மாறிடும். அண்டு அது வந்து ஒரு சிஸ்டம் மட்டும் கிடையாது, உங்கள் மனசோட அலைவரிசை. ஓகே, அது ஏறும்போது மனசு ஏறும், இறங்கும்போது மனசு இறங்கும். அதை வச்சுக்கலாமா விற்றுடலாமா நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்குள்ளே அது வந்து எல்லாம் மாறும். ஆனால் ரிக்ரெட்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும் நிறைய. அதனால் அவ்வளோ அவசரமாக அவ்வளோ பயங்கரமாக பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற ப்ராடக்டே நம்ம யூஸ் பண்ணலை ப்ராப்பராக. அதனால் ஒன்று படிப்படியாக ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து அதை தாங்கி நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கற்றுக்கணும். மூணாவது வந்து இந்த மாதிரி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா பணம் வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட். அதை மூலதனத்தை பணத்தை வச்சு தான் பணம் சம்பாதிக்கணும். வாழ்க்கையில் பணத்தை இழந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியாது. பணத்தை இழக்கவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது, ரியல் எஸ்டேட்டில் இந்த சீப்பாக கிடைக்குதுன்னு நிறைய தப்பான ப்ராடக்டை வாங்குறது. ஓகே, என்னென்னா இது மாதிரி ஒரு அன்சைஸ்டு ப்ராடக்டை வாங்குறது, அல்லது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்லைன்னா ஒரு பெரிய ஒயருக்கு நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி போகும், அந்த ஹை டென்ஷன் ஒயருக்கு கீழே போகும், அதை வாங்கக்கூடாது. ஒரு ப்ராடக்டை உங்களால் விற்க முடியலன்னா, மார்க்கெட்டபிள் இல்லைன்னா, அதை நீங்கள் தான் தாங்கி பிடிச்சிட்ருக்கோன்ட்ருக்கோம். இன்றைக்கி கொடுத்தா ஒரு 5 லட்ச ரூபா குறைச்சி கொடுத்தா கூட ப்ராப்பர்ட்டியை விற்றுடணும். ஓகே, அதில் வந்து ஹை டென்ஷன் ஒயர், லிட்டிகேஷன், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அந்த ஒரு டைமென்ஷன் சரியாக இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே. அப்புறம் வந்து சுடுகாடு அங்கே இருக்கும். அப்புறம் சில பேர் நல்ல காரியம்னா கூட ஒரு கோயிலுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறது, கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலேயே வீடு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தினம் அந்த கோலத்தை பார்த்துட்ருக்கோன்ட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு வீடு வந்து அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த இடத்துல தவிர்க்கிறது பெட்டர். ஓகே. இல்லை நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்க, அப்புறமா மாறும் எல்லாம் 10 வருஷம் கழிச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் தாங்குகிற சக்தி இருந்தால் ரிஸ்க் எடுக்கலாம். அது மாதிரி இந்த பிட்காயின்லலாம் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
இங்கே நம்ம இருக்கிறது உள்ளூரில் இருப்போம், நம்ம வந்து ட்ரம்ப் லெவலில் நம்ம வந்து பிட்காயினுக்கு விற்றுட்ருப்போம், வாங்கிட்டுருப்போம். என்கிட்ட ஒரு ஒருத்தர் கேட்டார், பிட்காயின் வந்து ஒருத்தர் 3 லட்ச ரூபா வாங்கி 5 லட்ச ரூபா ஆகிடுச்சாங்க அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டேன். நான் எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், உங்கள் பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டேன். 50,000 இருக்குன்னாரு. இன்னிலேருந்து 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சொல்லிவிடுங்கன்ட்டேன். பட் இல்லையேன்னாரு. இருக்கட்டும் சொல்லுங்கன்னு. அதை எடுத்து சாப்பிட முடியாதுன்னாரு. பிட்காயினையும் எடுத்து சாப்பிட முடியாது, அதனால் வாயில் வந்து சொல்லிக்க வேண்டியது தான், 2 லட்ச ரூபா ஆச்சு, 4 லட்ச ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். பட் இது வந்து நாட்டு ஒரு சாதாரண பீப்புளோட கேம் கிடையாது. ஓகே. பிட்காயின் அப்போ பொய்யா, அது பண்ணவே கூடாதா, பண்ணுறாங்களே இதெல்லாம் கேட்கலாம். பட் அதெல்லாம் ஒரு பெரிய ஆளுங்களோட கேம். அது நம்ம வந்து எல்லாரும் அவங்கள மாதிரி நினச்சக்கூடாது. இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே பிட்காயின் வாங்கிட்டு அங்கே போய் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பணத்தை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம், எந்த அக்கௌண்டிங்கும் பெருசாக இல்லாமல். இதெல்லாம் அந்த மாதிரி பணத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு நார்மலான ஜனங்க வந்து பீப்புள் வந்து அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் ஆக்குற மாதிரி எப்போவுமே இருக்கணும். கேஷ் ஆக்க மார்க்கெட்டபிள் இல்லைன்னா ஒரு மாதம் தாங்க முடியாது. அதனால் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே. ஸோ லாஸும் வந்து ரொம்ப பெருசாக நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சேவிங்ஸ் பற்றி சொன்னீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. பணத்தை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு குட்டி சக்ஸஸ் ஃபார்முலா. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இதை நான் அப்ளை பண்ண பணம் வந்து எனக்கு மல்டிபிள் ஆச்சு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியல, நியர்லி ஒரு 40 years வரைக்கும் வந்து கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. சரி ஓகே, எனக்கு இப்போ தான் வந்து இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதை நான் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு ஒரு மேஜிக் இருக்குது. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. பணம் வந்து ஒரு நாளில் அதுக்கு ஒரு கிராஃப் நான் காமிப்பேன். அந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்ஃபில் 18 ஷாட் இருக்கும், ஒவ்வொரு 18 ஷாட் இருக்கும். அது மாதிரி 18 பாயிண்டில் அவங்க பணம் மல்டிப்ளை ஆகிற மாதிரி. பட்டு அந்த கிராஃபை நீங்கள் போட்டிங்கன்னா 13வது பாயிண்ட் வரைக்கும் அந்த கிராஃபில் பணம் அப்படியே தரையாக இருக்கும். ஓகே. பட் 14வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அது வந்து ரைஸ் ஆகும். அப்போ பணம் வந்து ஓவர் நைட்டில் வராது. அது ஹேபிட் அண்ட் டிசிப்ளின், அவேர்னஸ். எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், சேலரி இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க, பணக்காரன் ஆவீங்க. ஸோ பணத்தை உருவாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நிறைய பேர் அந்த 13 பாயிண்ட்டுக்குள்ளேயே வெளியில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அருமையாக கேட்டிங்க. அந்த பாயிண்ட், ஒரு இடத்த விலைக்கு வாங்குவாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க. அது மெல்ல 2.25 2.5 அப்படி போயிட்டே இருக்கும். அது ஒரு 5 கோடி வரும்போது விற்றுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அது 1 கோடி ஆகிடும். ஓகே. இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி கரெக்டாக அனலைஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பணம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் பயமுடுத்துவாங்க. நான் கரெக்டாக போகிறேன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் கரெக்டாக அந்த ஸ்கேல் எப்படி பிடிக்கிறது? ரிஸ்க்குன்னு ஒன்று வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து வராது, உள்ளே குதிச்சிட வேண்டியது தான். ரிஸ்க்கு வந்துச்சுன்னா சமாளிச்சிடணும். உங்களோட ஐம்புலன்னு உங்களுக்கு சொல்லித்தரும். எப்படின்னா, இந்த ரிஸ்க் வந்துருச்சு, அனுபவிச்சு ஆகணும், சத்தம் போடாமல். ஒன்றுங்க, இந்த நாள் மாறும், தூக்கக்கூடாது, வாழணும். உங்கள் ஆசைகள்லாம் பின்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஓகே. உங்கள் ஆசைகள்லாம் ஒன்றா முன்னாடி கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோற்று போனப்போ கூட உங்கள் ஆசைகளை கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எந்த ஊருக்கு போகணும், யாரை பார்க்கணும், இந்த ஆசைகளை கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த பர்பஸ் தோல்வியிலேருந்து உங்களை பவுன்ஸ் பேக் வைக்கும். ஓகே. அதுதான் ஒரு தோத்தவங்க கூட ஜெயிக்கிறதுக்கான காரணம். பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம், ஆனால் ஒரு சில ரிஸ்க் வந்து நம்மளை வந்து ஒரு அதில் பாதாளத்தில் தள்ளிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட் எப்படி அனலைஸ் பண்ணி டக்குன்னு நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும்ல, இதுக்கு மேலே இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி, எந்த சூழலில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? முதல்ல விட்டதை பிடிக்க ஆசைப்படக்கூடாது. சரி. ரெண்டாவது தொலைச்ச இடத்துலையே தேடக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்ம வரல இல்லை. தொலைச்ச இடத்துலையே தேடக்கூடாது. பாதி நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு வெளில போயிட்டு மீதியை மீதிக்கு ஒர்க் பண்ணணும். ஓகே. அப்படி ரொம்ப முழுசாகவும் தோத்துட்டிங்கன்னா இடத்த மாற்றி வேற ஒரு இடத்துல போய் மாறு வயசில் வாழ்க்கை நடத்துங்க.
பாஷாவாக மாறிடுங்க. அங்கே உங்களை அவமானப்படுத்துறதுக்கோ கேவலப்படுத்துறதுக்கோ உங்களை சுயத்தை அழிக்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் பாஷா வந்து ஆட்டோ டிரைவராக மாறின மாதிரி நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கிட்டு அதுலேருந்து 100 ஆட்டோ வாங்கி பெரிய ஆளாகி ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சு ஜெயிச்சிருங்க. கிரேட். ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத எத்தனை மாதத்துலேயே நான் தெரிஞ்சுக்கலாம்? 1 வருஷத்துலேயே தெரிஞ்சிருங்க. ஓகே. அப்படியே நீங்கள் அதை பிடிவாதமாக நடத்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு மற்ற பேக்கிங் இருந்தால் அது ஒரு பேஷனாவோ அல்லது ஒரு சர்வீஸாக கூட பண்ணிக்கலாம். அதை மீறி பண்ணால் சக்ஸஸ் வருமா இல்லை ஃபெயிலியர் தான் வருமா? ஃபெயிலியர் தான் வரும். அந்த ஃபெயிலியர் உங்களுக்கு ஆசைன்னா அதை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே. 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆல்ரைட். சரி, நம்ம வந்து வாருக்கு வரலாம் சார். இப்போ வந்து வார் நடந்துகிட்ருக்கு. இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. அடிப்படையான தேவைகள் கூட இனிமேல் வந்து கிடைக்காதுங்கிறாங்க. லாக்டவுன் போட போகிறாங்கன்றாங்க. இல்லை லாக்டவுன் அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல சார். டங்குவார் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது வார். என்னென்னா வார் வந்து எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் அப்படியே உசுன்னு ஃப்ளைட்டு பறக்கிறது, பாம்பு போடுறது, அப்படியே உட்காந்து மிசைல் போடுறது, டப்பு டப்புன்னு சத்தம் வர்றது, குண்டு படுத்துக்கிட்டு அப்படியே இங்கேயும் எங்கேயும் துப்பாக்கியால் சுடுறது, இதெல்லாம் ஒரு சீன் நினச்சிட்ருக்கோம். பட் அதுக்கு பின்னாடி எத்தனை குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, எத்தனை பேர் டிகிரி படிக்க முடியல, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல, எவ்வளோ பேர் வந்து அவங்க சொத்து சேர்க்க முடியல, ஃபினான்ஷியல் பிளானிங் கிடையாது, அவங்களோட எந்த சொத்தும் நிரந்தரம் கிடையாது, எந்த ஊரில் இருப்பாங்கன்னு கிடையாது, உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது, எதை அள்ளிக்கிட்டு எந்த ஊருக்கு ஓடுவாங்கன்னு தெரியாது. அப்போ எவ்வளோ மோசமான வாழ்க்கை இது. அப்போ இந்த வார் வந்து நல்லதா அப்படின்னா இதை தீர்மானிக்க இடத்துல நம்ம இருக்கிறது இல்லை. நண்டு கொளுத்தா வலையில் தங்காதுன்னா ஒரு வாரம் நடத்தணும்னு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சுன்னா நடத்துவாங்க. கொஞ்சம் மூக்கு புடப்பாக இருந்தால் அப்படி தான் தோணுங்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து தோணியிருக்கு. அப்போ வந்து ஒரு கண்ட்ரியை அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எத்தனை பேர் அவங்கவுங்களோட சைக்காலஜி படி நடந்துக்கிறாங்க. ஓகே. அது வந்து ஈரான் மேலே குண்டை தூக்கி போடுறாங்க. ஈரானோட பலம் தெரியாமல் அடிச்சிடலான்னு நினச்சிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ஜாகிரபிக்கலாக நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு. அவங்களோட ஜாகிரஃபி அந்த மாதிரி இருக்குது, அவங்க ஹிஸ்ட்ரியும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஹோமோஸ்ட்ரைட் இருக்குது, அது வழியாக தான் உலகத்தோட 20% ஆயில் போகுது. அப்போ பாக்கி 80% இருக்குது, நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நீங்கள் நினச்சிட முடியாது. 80% எங்கெங்கேயோ இருக்குது. அது எடுக்கிற செலவு அதிகம். யூஎஸில் ஆயில் இருக்குது, அதை வந்து எடுக்கிறதுக்கான செலவு அதிகம். அதை விட ஈஸி கல்ஃப்லேருந்து வாங்குறது தான். ரெண்டாவது தூரத்துலேருந்து வரணும், ரஷ்யாவிலேருந்து வரணும், பல பாதையை தாண்டி வரணும். ரொம்ப ஈஸியாக வர்றது வந்து கல்ஃபில் தான். கேஸ், கத்தாரில் கேஸ் இருக்குது, ஆயில் இருக்குது, குவைத்தில் ஆயில் இருக்குது, சவுதியில் கேஸ் இருக்குது, ஆயில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஈரானில் இருக்குது, அபுதாபியில் நிறையா இருக்குது. ஸோ துபாயில் வந்து பிஸ்னஸ், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, வீடு வாங்குறாங்க, ரியல் எஸ்டேட்டு, டூரிசம், ஃப்ளெக்சிபிலிட்டி. இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. உலகத்தில் பல நாடுகள் வந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வார் வந்து தொந்தரவு பண்ணுது. அப்போ இதோட விளைவு என்ன? இந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் எழுந்திரிக்கிறதுக்கு 3லேருந்து 5 வருஷம் ஆகும். அப்போ அவங்க நீங்கள் சேமிப்பு சரியாக இல்லாதவங்கெல்லாம், ஐயோ நான் சேர்க்கலான்னு இப்போ தான் நினச்சேன், அதுக்குள்ளே வார் வந்துடுச்சு, நான் சேர்க்கலான்னு இப்போ தான் வந்து ஆரம்பித்தேன், கடன்லாம் அடைச்சிடலாம் அதுக்குள்ளே நினச்சேன், கடன் வாங்கிட்டே இருந்துட்டு கடன்லாம் அடைச்சிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே வார் வந்துடுச்சு, அதுக்குள்ளே கோவிட் வந்துடுச்சு, இப்படி நம்ம கதை சொல்கிறதுலே குறிப்பாக இருக்கும். ஆனால் வார் வந்துடுச்சு. வந்த பிறகு இம்பேக்ட் என்னென்ன இம்பேக்ட்? அந்த ஊரில் இருக்க முடியல, ஃபேமிலியெல்லாம் இங்கே அனுப்புகிறாங்க, அல்லது ஃபேமிலியோடு பயந்துட்டு இருக்காங்க, பணத்தை சேர்க்க முடியல, நீ இருக்கிற காசை யாரும் எடுக்கலை, வெளில கொஞ்சோண்டு இருக்க பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, சேவிங்ஸ் பண்ணலை இது வரைக்கும். இன்னொரு கண்ட்ரி, நம்ம இந்தியா நாட்டில் அந்த பணத்தை சேர்த்துருந்தாங்கன்னா தைரியமாக இங்கே வரலாம். ஸோ அப்போ வந்து அந்த பணத்தை சேவிங்ஸ் ஹேபிட் வந்து முன்னாடியே இருந்திருக்கணும். 15 வருஷமாக வேலை கிடைச்ச நாள்லேருந்து நம்ம பணத்தை சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் டிவி பார்த்தே பொழுத போக்க வேண்டியிருக்கும். ஒன்று உயிரை கையில் பிடிச்சிட்டு பார்க்க வேண்டியிருக்கும், எப்போ முடியும்னு எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்மளோட பிளானிங் சரியாக இல்லாதனால தான். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒன்று. இதோட இம்பேக்ட் என்னென்னலாம் இருக்குது? நமக்கு வந்து சாதாரணமாக எங்கே சண்டை நடக்கு தான் இருந்தோம், பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமாம். ஏன்னா
நமக்கு வந்து பெட்ரோல் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் தான் வாங்கிட்டு இருக்கோம் பெருசாக. அந்த பெட்ரோல் கிடைக்கணும், அதோட ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாகுது, அதுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாகுது. ஸோ அப்போ நம்ம வந்து கைக்கு வர ஆயிலோட விலை அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் கேஸோட விலை அதிகமாகுது. ஸோ இது ரெண்டும் அதிகமாகிறதுல எல்லா ப்ராடக்ட்டும் விலையேறுது. ஒன்று, ஃபஸ்ட்டு கேஸ் இல்லைன்னொன்னே எல்லா பஜ்ஜி கடையெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. நமக்கு பஜ்ஜி கிடைக்கல, இதுதான் கவலை. ஆனால் செராமிக் டைல்ஸோட விலை ஏறிடுச்சு. இன்றைக்கி வந்து மெனுவே கம்மியாக இருக்குது மெனு கார்டில். அப்போ கேஸ் இல்லை. அப்போ தான் நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் செராமிக் டைல்ஸோட விலை ஏறிடுச்சு. அப்புறம் அலுமினியம் ஃபேக்ட்ரிஸ் மேலே போட்ட குண்டுனால இன்றைக்கி அலுமினியம் வந்து கிலோ 200 ஏறிடுச்சு. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஏறுது. அலுமினியம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வெஹிக்கிள் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்துலேயும் விலை ஏறுது. அப்போ இன்புட் காஸ்ட்டு விலை ஏறிச்சுன்னா அவுட்புட்டோட காஸ்ட்டும் ஏறும். இது நம்மளை வந்து பல விதத்துலையும் பேக்கெட்டை காலி பண்ணிடும். ஒன்று, பெட்ரோலுக்கு செலவாகுது, அதுக்கப்புறம் நம்ம சமைச்ச ப்ராடக்டை வாங்குறதுக்கு செலவாகுது, இங்கேருந்து அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு அதிகமாகுது, அலுமினியம் காஸ்ட்டு அதிகமாகுது. அப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் இருக்குது, எவ்வளவோ ப்ராடக்ட் பெட்ரோல்லேருந்து கிடைக்குது, பை ப்ராடக்ட்ஸு பெட்ரோ கெமிக்கல். அப்புறம் நம்மளோட இன்றைக்கி வந்து ஒரு யூபிவிசி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி எல்லாம் அடி வாங்குது. பெயிண்ட் இண்டஸ்ட்ரி விலை ஏறிடுச்சு, பெயிண்ட் விலை ஏறிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல் டிரான்ஸ்போர்ட் மாருதியோட ஷேர் விலை குறையுது, டாடா மோட்டார்ஸோட ஷேர் விலை குறையுது, அவங்களோட லாபம் குறையுது. பெட்ரோல் விலை கூட போகுதுன்னா கார் வாங்குறவங்கள குறைக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லா விலையும் ஏறின பிறகு நம்மள்ட்ட வாங்குறதுக்கு காசு இல்லாதனால சேவிங்ஸ் அடிப்படுது. பேங்க்குக்கு பணம் கட்டுறவங்க குறைச்சலாக கட்டுறாங்கனால லாஸ் ஆகுது. அப்போ பேங்க்கோட லாபம் குறையுது. யூஎஸ்லேருந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்குறது நமக்கு தடைப்படுது. ஸோ இது மாதிரி எவ்வளவோ இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியுமே இப்போ இந்த மாதிரி எசென்ஷியல் குட்ஸ் வாங்குற நிலமை போய் நம்ம வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் வாங்குகிறோம், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வாங்குகிறோம், அல்லது ஒரு மேக்கப் கிட் வாங்குகிறோன்னா அதெல்லாம் தள்ளி போடுறோம். இப்போ எஃப்எம்சிஜியோட ப்ராடக்டோட விலை அதிகமாகுது, அதோட யூசேஜ் கம்மியாகுது, அந்த கம்பெனி லாஸ் ஆகுறாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் அடி வாங்குச்சு, 40% ஷேர் அவுட்டு, மார்க்கெட் அவுட்டு, 3 பவுன்ஸ் பேக் ஆகிடும். பட் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி +2 படிக்கிற பையன் காலேஜ் போய் சேரணுன்னா பணத்தை கட்டுறதுக்கு வேலை ஷேரில் போட்டு ஒய்ஃப்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க ஹஸ்பண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பெரிய செயின் இம்பேக்ட்டு. பட் ஒன்றே என்னென்னா, நம்ம கண்ட்ரியில் ஓரளவு பெட்ரோலோ கேஸோ நல்ல சேமிப்பு வச்சுருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. அது தவிர ஈரான் கூட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப காலமாக ரஷ்யன் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் ரஷ்யா திரும்பவும் கேஸும் ஆயிலும் நமக்கு தரத்துக்கு ஒத்துட்ருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனால் நமக்கு ஏற்படுத்துகிற டேமேஜை ஏற்கனவே ஏற்படுத்திடுச்சு. எல்லாம் நம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. பட் அது சரி பண்ணுற நிலமையில இருக்கும். அப்போ இதான் டீ விலையெல்லாம் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் ஆகிடுச்சு. ஸோ இன்னமும் இறங்காது எதுவும். ஓகே. ஏறின விலை எல்லாமே ஏறினது தான். இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் இன்னும் 15 ரூபா டீ, ஸோ எல்லாமே விலை ஏறிடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் பேக்கெட்டில் பெரிய ஓட்டையை போட்டுச்சுன்னா லைஃப் ஸ்டைல் பாதிக்குது. சம்பளம் கூட வேணும், சம்பளம் தரத்துக்கு ஓனருக்கு பணம் இருக்கணும். ரெண்டாவது சேவிங்ஸ் அடிப்படும். பெரிய விளைவுகள் இருக்குது இதனால். நம்ம ஈரான் வார்னு நினச்சோம், பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஈரான் வந்து ஒரு உலகத்தையே பாதிக்கிற அளவுக்கு ஈரான் வார் இருக்குது. ஏன்னா இந்த ஹொர்மஸ் ஜங்ஷன் அது வழியாக தான் ஆயிலும் கேஸும் வரணும். ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் என்ன ஈரானுக்கு? இதுதான், அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் தான் நமக்கு. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஓரளவு முன்னாடியே வந்து ஒரு ப்ரிகாஷனரியாக அந்த வேலையெல்லாம் சில பண்ணதுனால நம்ம ஓரளவு தப்பிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து சஃபர் ஆகி தான் ஆகணும், ஏன்னா டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது இந்தியாவில் இதுக்கப்புறம் இந்த கான்சிக்வன்சஸ் வந்து எப்படிலாம் மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க? கொஞ்சம் பயமுடுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல்லாம் வருமா சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகிடாது. பட் அதே சமயத்தில் கொஞ்சம் நம்ம வீட்டில் சாப்பிட கற்றுக்கணும். ஓகே. கடையாக அலையக்கூடாது. கேஸ் இல்லை,
வீட்டில் வந்து ஒரு 3 பேருக்கு சாப்பாடு போகிறதுக்கு ஒய்ஃப்க்கு தெரியும். ஸோ அதனால் வீட்டில் சாப்பிட்டுக்கணும், சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடணும், செலவை குறைக்கணும், சேவிங்ஸ் அடிப்படும். சேவிங்ஸ் கொஞ்சம் நாளைக்கு பண்ண முடியாது, ஓகே. பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ லாங் டேர்முக்கு திங்க் பண்ணுங்கள். சில இதை வந்து எசென்ஷியல், ரொம்ப நான் எசென்ஷியல்னு இருக்கும். கொஞ்சம் தங்கம்லாம் தேவையில்லைன்னு இருக்கலாம், விற்றுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் உக்ரைன் வாரில் வந்து தங்கம்லாம் விலை ஏறிச்சு, அதனால் நமக்கு தங்கம் விலை ஏறும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டாங்க. சண்டை போட ஆரம்பித்தோடனே பார்த்தா நமக்கு பண கஷ்டம் வந்தால் தங்கத்தை விற்கிற மாதிரி நிறைய கண்ட்ரி தங்கத்தை விற்றதுனால தங்கம் விலை இறங்கிட்டே போயிடுச்சு. இப்போ இன்னொன்று, தங்கம் விலை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும்னு நம்ம நினைக்கிறோம். 16% கொடுக்கும், 20% கொடுக்கும்னு. 6000 வாங்கி 16,000 விற்றா அது நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் 16,000 வாங்கின பிறகு 12,000 வந்துச்சுன்னா மைனஸ் தான். கரெக்ட். அதனால் நமக்கு எது வேணுமோ அதை வாங்கணும், இஷ்டத்துக்கு வாங்கிடக்கூடாது கிடைக்குதுங்கிறதுக்காக. ஓகே. ஸ்பெக்குலேஷனில் போயிடக்கூடாது ஒன்று. ஸோ அதனால் செலவை குறைக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். அண்டு அது தவிர நம்ம வந்து வீட்டு சாப்பாடு யூஸ் பண்ணலாம். அது இன்னும் வந்து கண்டிப்பாக வந்து லாபம் குறையும் கம்பெனிஸ்க்கு, அதனால் போனஸ் கிடைக்காம இருக்கலாம். ஒன்றே ஒன்று என்னென்னா, கல்ஃபில் இந்த சண்டைக்கு அப்புறம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். ஓகே. திஸ் இஸ் அன் அட்வான்டேஜ். அதனால் அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும் கண்ட்ரியை. ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பு கிடைக்கலாம். ரெண்டாவது வந்து இதையும் தாண்டி நம்ம நாடு வாழும், நம்மளும் வாழ்வோம். ஸோ ரொம்ப பயந்துட்டுருக்கிற எங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இருந்தால் நல்லது. வார் வந்தாலும், இந்த வார் நடக்கும்போது நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு மற்ற கண்ட்ரியில். நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம். ஸோ அதையுமே வந்து இந்த டைமில் நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அது மட்டும் இல்லாமல், கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு பாடங்களை மறந்துடக்கூடாது. பாடத்துலேருந்து நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும். ஸோ இதுதான் ஒவ்வொரு லெசனும் நமக்கு வந்து ஹார்ட் லெசன்ஸ் வருது, பட் நம்ம எவ்வளோ தூரம் அதை வந்து சரி பண்ணி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு 6 மாதம் ஆனால் இதையும் மறந்துட்டு, கோவிட்னு ஒன்று இருந்துச்சான்னு எத்தனை பேருக்கு கேளுங்க. ஆமாம், ஆல்மோஸ்ட் மறந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பாடங்களையும் மறந்துட்டோம், கோவிடையும் மறந்துட்டோம். ரைட். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து டிரைவ் பண்ணி ரொம்ப ஈஸியாக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி திறமை தான். ஒரு என்னதான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் மனம் சார்ந்த சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.